எல்லாருக்கும் வணக்கம். நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏப்ரல் 4, 2026க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதோ உங்களுக்காக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்க ப்ரிப்பரேஷன்ல உங்களை ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போகும், அது நிச்சயம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கோட கீ ஈவெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்க ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, முதல்ல தேசிய பாதுகாப்பு, அப்புறம் நிர்வாகம் மற்றும் கொள்கை சம்பந்தமான அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் அறிவியல், சுற்றுச்சூழல் செய்திகள், அப்புறம் மாநில மற்றும் சர்வதேச நிகழ்வுகள்னு ஒரு ரவுண்ட் அப், கடைசியா ரொம்ப முக்கியமா தேர்வுக்கான சில ஸ்பெஷல் பாயிண்டர்ஸ். இந்த ஆர்டர்ல போனா விஷயங்கள் மனசுல நல்லா பதியும். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். நேஷனல் செக்யூரிட்டி ஹைலைட்ஸ், அதாவது பாதுகாப்பு முக்கிய செய்திகள். உங்களுக்கு தெரியும், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல இந்த டாபிக்கு எப்பவுமே ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு. இந்திய கடற்படையில ஒரு புதிய சரித்திரம், அந்த பேர் ஐஎன்எஸ் அரிதமன். ஆமாங்க, இந்த நீர்மூழ்கி கப்பல் நம்ம நாட்டு பாதுகாப்பை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. இது அரிகன் கிளாஸை சேர்ந்தது. எடை பாத்தீங்கன்னா சுமார் 7000 டன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய திறன். இது விசாகப்பட்டினத்துல தான் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, இத மறக்காதீங்க. இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நியூக்ளியர் ட்ரையாட் கேப்பபிலிட்டி. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நிலம், வான், கடல்னு 3 இடத்துல இருந்தும் அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய சக்தி. இந்த ஐஎன்எஸ் அரிதமன் வந்ததால இந்த பவர் இருக்கிற ஒரு சில நாடுகள் கொண்ட எலிட் கிளப்ல இந்தியாவும் இப்ப தன்னோட இடத்த ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் பின்னோக்கி போவோம். ஒரு 2005ஆம் வருஷத்துக்கு. அப்போ நம்ம நாட்டுல நக்சல் வன்முறையால பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எத்தனை தெரியுமா? 200க்கும் மேல. இது நம்ம உள்நாட்டு பாதுகாப்புக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அந்த 200க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ங்கிற எண்ணிக்கை வெறும் 2 குறைஞ்சிருக்கு. நினைச்சு பாருங்க, 200ல இருந்து 2. இது நம்ம பாதுகாப்பு படைகளோட ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா? இந்த டேபிள்ல பாருங்க, இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். 2005ல 200க்கும் மேல இருந்த மாவட்டங்கள் இப்போ பீகார்ல இருக்கிற ஜமுய், சத்தீஸ்கர்ல இருக்கிற பிஜாப்பூர்னு 2 மாவட்டங்கள் தான். இதோட நிறுத்தல, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டார்கெட் இருக்கு. அது என்னன்னா, மார்ச் 31, 2026க்குள்ள நக்சலிசத்தை முழுசா ஒழிக்கணுங்கிறது தான். ஓகே, இப்ப அடுத்த செக்ஷனுக்கு போலாம். முக்கிய நிர்வாகம் மற்றும் கொள்கை செய்திகள். இதுல நம்ம நாட்டோட நிர்வாகத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள், அரசாங்கத்தோட முடிவுகளை பத்தி பார்க்கலாம். இந்த நியூஸோட மைய கருத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை தான். FCRA திருத்த மசோதாவை அவர் கொடூரமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்டா நாம 2 பக்க நியாயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, இது சிறுபான்மையினர் நடத்தும் நிறுவனங்களையும் NGO-களையும் பாதிக்கும், அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வர பணத்தை ரெகுலேட் பண்றது மட்டும்தான் எங்களோட நோக்கம்னு சொல்றாங்க. அடுத்து CBSEயோட புதிய மும்மொழி திட்டம். இதை 4 ஸ்டெப்பா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1, இது 2026-27 அகாடமிக் இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெப் 2, 6வதுல இருந்து 9ஆம் வகுப்பு வரை இது கம்பல்சரி. ஸ்டெப் 3, பாடத்திட்டம் என்னன்னா 2 இந்திய மொழிகள் பிளஸ் ஒரு வெளிநாட்டு மொழி. ஸ்டெப் 4, சம்ஸ்கிருதத்தையும் ஒரு ஆப்ஷனல் இந்திய மொழியா சேர்த்திருக்காங்க. சரி வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். டெக்னாலஜி, வானிலை, சுற்றுச்சூழல் சம்பந்தமான முக்கியமான முன்னேற்றங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதாவது சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் நியூஸ். பேரிடர் மேலாண்மையில இந்தியா ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு. அதுதான் இந்த MHEDWS. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். நம்ம இந்திய வானிலை ஆய்வுத்துறை, அதாவது IMD டெவலப் பண்ண ஒரு புதிய டெக்னாலஜி இது. சேட்டலைட் டேட்டாவை வச்சு புயல், வெள்ளம் மாதிரியான ஆபத்துகளை ரொம்ப துல்லியமா முன்னாடியே சொல்லிடும். இதனால ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடியும் இல்லையா? இப்போ 2 குட்டி அப்டேட்ஸ், ஆனா முக்கியமானது. ஒன்னு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது. உத்தராகண்ட்ல சீனா பார்டர் பக்கத்துல இருக்கிற கங்கோத்ரி நேஷனல் பார்க் டூரிஸ்ட்காக மறுபடியும் ஓபன் பண்ணிட்டாங்க. 2வது உலக சுகாதாரம் சம்பந்தப்பட்டது. ஐரோப்பாவில் நியூ கேசல் நோய்னு ஒரு வைரஸ் பரவிட்டு வருது. இது பறவைகளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. ஒரு குவிக் ரவுண்டப் போயிடலாம். நம்ம மாநிலங்கள்ல இருந்தும் உலக அளவுல இருந்தும் சில முக்கியமான செய்திகள். 2 முக்கியமான நியூஸ் பிட்ஸ். முதல்ல நம்ம நாட்டுல மத்திய பிரதேஷ்ல ஸ்கூல் சலே ஹம்னு ஒரு கேம்பெயின் மூலியமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ற மாணவர்களோட எண்ணிக்கை 19.6% அதிகரிச்சிருக்கு. இது கல்வித்துறையில ஒரு பெரிய வெற்றி. அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். நம்ம அண்டை நாடான மியான்மர்ல ராணுவ தலைவர் மின் ஆங் லேயிங் புதிய பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்.
சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு ரேபிட் ஃபயர் ரிவிஷன் மாதிரி. இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை உங்க மனசுல பதிய வைக்க போறோம். இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 4 சர்வதேச கன்னிவெடி விழிப்புணர்வு தினம். லேண்ட்மைன்ஸ்னால வர ஆபத்துகள் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான் இதோட நோக்கம். இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா, பாதுகாப்பான நிலம், பாதுகாப்பான படிகள், பாதுகாப்பான இலம். ஓகே, ஒரு குவிக் ரிவிஷன் ஃபிளாஷ் கார்டு மாதிரி போலாமா? FCRAனா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம். சாம்பேன்னா அது ஓய்வூதிய மேலாண்மைக்கான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். IMDயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் புதுடெல்லி. கங்கோத்ரி பார்க் எங்க இருக்கு? உத்தராகண்ட். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சா மறக்காது. சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிற 3 டாபிக்ஸ் எது? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்களே அனலைஸ் பண்றது உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப உதவும். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி.